2004 2 தியேட்டர் இங்கே கைலாஷில் அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது நாளோ 3வது நாளோ செகண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. லைஃப்பில் ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படத்தை வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்க 90 கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு எப்படி தெரியுமான்னு தெரியல. ஆனால் பார்க்காதவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் இது. அதான் டியூட் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த படத்தை ஏங்க டியூட்டு ஏங்க நீங்கள் படத்துல 5 சாங்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட் சாங் எது? அந்த படத்தில் எல்லா பாட்டுமே சிறந்த பாட்டு தான். ஞாபகம் வருது அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகிடுவாங்க, குழந்தையா மாறிடுவாங்க அந்த படத்துக்கு போனால். யார் சைக்கிள் எடுத்தாலும் அந்த ரொம்ப அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப நினைவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ இவரே இடத்துல கண்டிப்பாக வச்சிருப்பார், நம்ம ஸ்கூல் இப்படிலாம் போனோமே வந்தோமேன்ற ஒரு நினைவுகள், ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கின்ற நினைவுகளை திரும்பி பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஆட்டோகிராஃப் ரிலீஸ் நான் வந்து ஜெயாடியில் அதிகம் பார்த்துருக்கேன். தேட்டரில் பார்த்து சின்ன வயசில் நான் வந்து ஒரு 6th 5th 7th படிக்கும்போது வந்தது. தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த சாங்ஸ் 5 சாங்ஸுமே எவர்கிரீன் சாங்ஸு. எனக்கு வந்து அந்த ஸ்கூல் லைஃப் லவ் வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்மளாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருந்தோம். நம்மளாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூல் லைஃப் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும். நம்ம சைக்கிளில் ஓட்டுறது, அப்புறம் வந்து ஆட்டோகிராஃப் ரிலீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இந்த அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பையன். இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. டிவிடி பிளேயர் தான் பார்த்தோம். அப்போ டிவியில் பார்க்கும்போது எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அந்த ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, ஒர்க் டைமும் சரி, மேரேஜ் அப்பயும் சரி, எல்லாமே கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு நாட்டு போட்டு அங்கே ஒரு நாட்டு போட்டால் இங்கே ஒரு நாட்டு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் படம் இருக்கும், நல்லாவும் இருக்கும். 80s கிட்டே 70s கிட்டே 90s கிட்டோட லவ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி தமிழ் வந்துட்டு ஒரு 50 படம் 100 படமே எடுத்திருப்பாங்க இந்த ஒரு 21 வருஷத்தில். அப்போ பிரகாஷ் கைலாஸில் ஓடிட்டு இருந்தது. இப்போ ரீரிலீஸ் வந்து ஆஸ்கரில் ஓடிட்டுருக்கு. அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் படம் போர் அடிக்கலை. அதே மாதிரி பேக்ரவுண்டு மியூசிக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் வந்து அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படி பாருங்க 10th அதுதான். ஏன்னா ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்கிறதுங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு அன்பு பாசம் கல்லங்கப்படம் இல்லாமல் ஒரு வாழ்ந்த இந்த லைஃப் வந்து திரும்பி பார்க்குற இது வந்து வந்துச்சு அந்த இதில். உங்களுக்கு பிடிச்ச சீன் படத்தில் பர்டிகுலராக? படத்தில் எல்லா சீனும் சூப்பர் சீன் தான். ரொம்ப பிடிச்ச சீனு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த படத்தில் அழுகிற சீனா இல்லை இந்த சீனா என்னங்க? உங்களுக்கு பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்யாண பத்திரிக்கை வைக்க வருவார். மிஸ் பண்ண அந்த லவர்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க வருவார். அதில் அந்த கமலான ஒரு கேரக்டரை பார்க்கறது, ஃபீல் பண்ணுறது, அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப நெகிழ வச்சுச்சு. அதில் அந்த கோபிகா அந்த கேரளா வந்து நல்லா கொஞ்சம் கவர்ந்தாங்க. அவங்க பண்ணுறது பேசுறது அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்தில். அவங்க பேர் கூட அதில் கோபிகா பேர் லத்திகா ஸ்ரீ. லத்திகா மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பெல்லாம் காலகட்டத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் தான் பெருசாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த லத்திகா பொண்ணு வந்து எங்கள் கணவர் இறந்துருவாங்க. ஆனால் என்கேஜ் பண்ணுறதுனால அவர் வந்து அதை இது பண்ணி என்கேஜ் பண்ணுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுங்கிறது நார்மல் ஆயிடுச்சு இப்போ காலகட்டத்தில். அதாங்க ஏற்கனவே நான் போன பேட்டி கூட காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, காவிங்க மாறுது, காற்றும் திசை மாறுது. இப்போ போனால் இப்போ டியூட் படம் சொன்னார், காதலே மாறுது. அதில் என்னத்தான் நான் சொல்கிறது, அந்த மாதிரி அது மாதிரி இப்போ அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் படங்கள் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு படத்தை எடுக்கணுங்க. ஒரு நல்ல ஒரு காவியம் இதெல்லாம். ஏன்னா அடுத்தடுத்து வந்து மக்கள்லாம் வந்து நல்ல ஒரு படம் மியூசிக்கு இதை கதையை பார்க்குறத விட அதில் நல்ல ஒரு கருத்துக்கள் வேணும். அந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய படம் தான் ஆட்டோகிராஃப். சேரனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன் இந்த படத்தை. இன்றைக்கும் வந்து சேரன் பேரும் ஆட்டோகிராஃப் சேரன்றது இன்றைக்கும் பல இதில் சொல்லுவாங்க. ஸோ சேரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஆட்டோகிராஃப் வந்து மறக்க முடியாத ஒரு நெகிழ்வான படம். கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். சேரன் இஸ் த கிரேட். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இன்னும் 100 வருஷம் கழிச்சு போனாலும் நம்ம இருப்போமா இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆட்டோகிராஃப் படத்துடைய இன்னும் நம்ம சிவாஜி கணேசன் படத்தை பேசிகிட்டு இருப்போம், எம்ஜிஆர் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி சேரன் படம் இன்னும் பல ஆண்டுகள் வந்தாலும் பல யுகங்கள் மாறினாலும் பல தலைமுறைகள் மாறினாலும் பேசக்கூடிய படமாக தான் இருக்குன்றது என்னோட கருத்து இல்லை, மக்களோட கருத்து. இது ஆட்டோகிராஃப் வந்து ஆக்டர் செலக்ட் பண்ணும்போது
பார்க்கும்போது விஜய், விக்ரம், பிரபுதேவாலாம் அடிபட்டுருக்கான். இவர் தவிர்த்து வேற அதுல யார் நடிச்சுதான் நல்லா இருக்கும்? உண்மையை சொன்னதுன்னா இவர் இந்த ரோலில் வந்து இவராகவே அந்த ஆட்டோகிராஃபில் வந்து மெயின் ஆகிட்டார். வேற எதுவும் நினச்சி கூட பார்க்க முடியல. இவர் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு கச்சிதமாக அமைஞ்சிருச்சு. ஸோ சொல்ல மறந்த கதையே பார்த்தீங்கன்னா இவர் கேரக்டர் இவர் நடிக்கிற சில படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நெகிழ வைக்கிறாருங்க, நல்லா புரிய வைக்கிறாரு. ஆனால் இந்த ஆட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தரை வச்சு பார்க்கவே நல்லா இல்லை, இது சிறப்பாக வந்திருக்கு. இவர் அந்த கமலான்னு ஒரு அம்மா நடித்தாங்க, அவங்களது அந்த லத்திகா, இவங்க கேரக்டர்லாம் மறக்க முடியாது. கடைசி கிளைமேக்ஸில் வர ஸ்னேகா. ஸோ அந்த கடைசி அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் லைன்னே சொல்லலாம். ஒவ்வொரு பூக்களுமே ரொம்ப சிறந்த லைன். படத்தில் போட்ட பரத்வாஜ் மியூசிக் டைரக்டருக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். எல்லாமே அந்த வாத்தியார் கிண்டல் பண்றதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த காலத்துல வந்து ஒரு பியூர் லவ்வா இருக்கும், ஒன் சைடு லவ் இருக்கும். இப்போ வந்து ஒன் சைடு லவ்லாம் ஒன் சைடு லவ்வே இருக்கான்னு தெரியல, டூ சைடே நார்மலா போச்சு. அப்போ வந்து ஒரு ஒன் சைடு லவ் வந்து பவரா இருக்கும், பவர் லவ்னாவே ஒன் சைடு லவ் தான். ஒரு ஸ்டேஜ்லயும் லவ் ப்ரொபோஸ் அந்த ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து அந்த கேரளால ப்ரொபோஸ் பண்ற சீன் சூப்பரா இருக்கும். அது ஒரு மெச்சூர் லவ்வா இருக்கும். நம்ம ஸ்கூல் லைஃப்ல வந்து அன்மெச்சூர் லவ், அது வந்து குழந்தை, அது ஒரு நம்ம அது கப்படமற்ற லவ். ஆனால் காலேஜில் வந்து ஒரு கொஞ்சம் மெச்சூர்டான லவ். ஏன்னா அது பிரேக்கப் ஆனால் பயங்கர எமோஷனலாகவும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அது சூப்பராக எடுத்திருப்பாரு. லவ் கனெக்ட் ஆகுதும் சூப்பராகும், பிரியுதும் சூப்பராகும், அது வந்து வெளியே வரதும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. லட்சிக லவ் அந்த ஒரு பையன் வந்து அவன் ஸ்கூல் லைஃப்ல இருந்து லவ்ல மாட்டி வெளியே வந்து அவன் லைஃப்ல எப்படி சக்ஸஸ் ஆகி ஒரு மேரேஜ் பண்ணி அதில் இன்வைட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுறோம், ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் போகிற மாதிரி காட்டியிருப்பான். அது எந்த இதுவுமே கலாச்சாரத்தையுமே கெடுக்காம அந்த காலத்தில் வந்து எடுத்துருப்பாரு. நம்ம எப்படி நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அப்போலாம் என்கேஜ்மெண்ட்னாவே பாதி கல்யாணம்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டாவே அது பெரிய விஷயம், அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ண ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ கல்யாணம் கடைசி நேரத்தில் கூட தாலி மாற்றுறாங்க, கல்யாணம் பண்ணைங்களை கூட மாற்றுறாங்க, எல்லாமே இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பியூர் லவ், ஒரு கலாச்சாரத்துக்கான தகுந்த படம் இது. இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் பிரேமம். இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் பிரேமம். 96 கூட அது ஒரு லவ் காட்டுவாங்க, ஆனால் இதை பேஸ் பண்ணி இந்த எமோஷனல்லாம் கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து வேற என்ன படம், வாரணமாயிரம், இதுதான் வந்து பேஸ்ட். சேரன் வந்து இந்த படத்தில் வாழ்ந்திருப்பாரு. வேற சொல்லியிருந்தாங்க, விஜய் நடிகர் மாதிரி இருந்தாங்க, விக்ரம் சொல்லியிருந்தாங்க, பிரபுதேவா சொல்லியிருந்தாங்க. அவர் விக்ரம் யார் நடிச்சிருந்தாலுமே சேரன் அளவுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா இவர் வந்து அவரே டைரக்ட், அவரே கதைங்கிறதுனால அந்த கேரக்டராக வாழ்ந்துருப்பாரு. நமக்கு வந்து நம்மளை லைக் பண்ணுற மாதிரி இருக்கும், நாம் அந்த கேரக்டருக்குள்ள புகுந்து வாழ்ற மாதிரி இருக்கும். இதுல ஸ்னேகா இன்ட்ரோ கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த சாங் எனக்கு பிடிக்கும். கிழக்கே பார்த்தேன் தோழி சாங்கிறதுல அது சூப்பராக இருக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீரோயின் எல்லாருமே கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மியூசிக் பரத்வாஜே பயங்கரமாக போட்டிருக்காரு. மியூசிக்கும் சரி, இதில் வர 5 சாங்ஸும் சரி, எல்லா சாங்குமே பிளாக் பஸ்டர். இப்போ வர படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு தான் ஹிட் ஆகுது, ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பாட்டுமே பிளாக் பஸ்டர். இதுல ஸ்னேகா வந்து ஃப்ரெண்டு தான். அதான் இப்போ வர படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை கூட லவராக காட்டுறாங்க. இதில் வந்து ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு வந்து லவராக ஆக மாட்டாங்கன்னு காட்டியிருப்பாங்க. அது வந்து பியூர் லவ்வாக காட்டியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக மாறாது, காதலுங்கிறது வேறங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சேரனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த சேரன் நடிக்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிரபுதேவா சொல்லிட்டு இருந்தார். அவர் நடிக்க முடியாத காரணத்தினால இவர் உள்ளே வந்தார். அவர் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ ஹிட் ஆயிருக்குமா, ரீச் ஆயிருக்குமா தெரியாது. பட் சேரன் வந்து அவரே கதை எழுதி அவரே டைரக்ஷன் பண்ணதுனால அந்த கதைக்கு அப்படியே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ படம் வந்து பப்ளிக் எப்படி சொல்ல ஜூப்ளி ஹிட்டு மாதிரி சொல்லலாம். 100 days ஓடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு ஸ்கூல் 2 லவ்வுமே பிடிக்கும். ஸ்கூல் லவ் வந்து அந்த பெப்பி லவ் இருக்கும், பட் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் இருக்கும், பட் ஒரு சுச்சுவேஷனில் பிரிஞ்சிருவாங்க. அதனால் வந்துட்டு 2 லவ்வுமே நல்ல லவ் தான். பட் அதுவும் வந்துட்டு காலேஜ் லவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இவங்க தமிழ், அவங்க மலையாளம், அந்த மாதிரி இதுவும் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் அப்போ வந்து அவங்க வந்து விடோவாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு, பட் அது முடியாது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஓகேவா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லத்திகா ஸ்ரீ தான். அவங்க வந்து பில்லர் மாதிரி சொல்லலாம். ஃப்ரெண்டு கேரக்டருக்கு வந்து ஸ்னேகா வந்து ஆப்டாக இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கணுமோ
அப்படியே இருப்பாங்க. இப்போ நீ நானாலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அப்பயே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஷேரன் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. சொல்ல வந்த கதை நிறைய எடுத்திருக்காரு. இன்னும் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் மூவிஸ்லாம் திருப்பி வருமானு கூட தெரியாது, திருப்பி எடுக்க முடியுமான்னு கூட தெரியாது யாராலையும். ஸோ நீங்கள் ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 2 படம் இல்லை ஒரு படமாச்சும் விடுங்க, நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு லவ் லைஃப் கனெக்ட் ஆகும். இதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான். இப்போ வந்து அதில் உங்களுக்கு 5 பாட்டு இருக்குது, 5மே எவர்கிரீன் சாங்ஸ் தான். உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்ச சாங்? எனக்கு நினைவுகள் நெஞ்சில் புதைந்திருந்தோம் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுலேயே எல்லாமே முடிச்சிடும் படம். அந்த பாட்டு பார்த்தாவே அந்த படத்தோட பாட்டு, அந்த பாட்டை பார்த்தாவே அந்த படம் ஃபுல்லாக இப்படி தான் அப்படின்ட்டு அப்பயே எடுத்திருக்கிறாரு டைரக்டர் சேரன். நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது இது மாதிரி அதுவும் பர்த்டே வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்? எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், இருக்காது அப்படின்னா. சரி, இப்போ அந்த 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு மன கவர்ந்த ஹீரோயின் யாரும்? எனக்கு 2 ஹீரோயின் மன கவர்ந்த ஹீரோயின், லத்திகா கோபிகா, செகண்டு வந்து ஸ்னேகா. இப்போ வந்து டைரக்டர் ஷேரனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவர் இந்த மாதிரி படமே இந்த மாதிரி படமே எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ மேக்ஸிமம் அவர் எடுக்கிறது இல்லை, இப்போ ரீசெண்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த படம் லைக் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எங்கே இந்த படத்தை லைக் பண்ண போகிறாங்க? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இந்த சாமி படத்தில் கல்யாணம் தான் பட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. யார் வீட்டில் பார்த்து வைக்கிற பொண்ணையோ வீட்டில் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிறாங்க. இப்போ அப்போல்லாம் அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவாங்க, என்கேஜ்மெண்ட் வந்து பாதி கல்யாணம். கண்டிப்பாக அப்போல்லாம் என்னன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுனாவே மாப்பிள்ளைகிட்ட பேசுறதுக்கே வீட்டில் பர்மிஷன் வாங்குவாங்க. இப்போலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. ஓவராலாக என்ன சொல்ல விரும்புறீங்க ஷேரன் சாருக்கு அந்த டீமுக்கு? திருப்பியும் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் டீமுக்கு. சக்ஸஸ்ஃபுல் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், சக்ஸஸ்ஃபுல் இஸ் எ ஜோர்னி. ஸோ இவருடைய சக்ஸஸுக்கும் இந்த படத்தில் இவருடைய சைக்கிள் எடுத்துகிட்டு செய்யக்கூடிய ஜோர்னி எல்லாமே இந்த படத்தில் வந்து பேசக்கூடிய படமாக வந்திருக்க படம் தான் ஆட்டோகிராஃப்.